இந்த கால ஓட்டத்தில் வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லி தந்த விஷயம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய யூடியூபர்ஸ் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் நான் ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாதும் அது உங்களோட விருப்பம். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை இருக்குது, வெளி விஷயத்தை பற்றி நான் பேசலைங்க. நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது தெரியுங்களா? நிறைய வியூஸ் லைக்ஸ்லாம் போயிருக்கிற அந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஸ்கிரிப்டட், இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லைஃப்பில் ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் பேசவும் போகிறேன். நம்மளுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசை கனவு, அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு தேடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், காசு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே சகஜமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும், அதே நேரத்தில் சொந்தம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக நிறைய பேருக்கு எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இந்த காசை தேடுறோம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியல. படிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாறி இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு தெரில, இல்லை வயசானவங்க எத்தனை பேர் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அமைதி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பாசம் அப்படின்ற அந்த ஒரு இறந்து போன ஒரு விஷயத்துக்கு உயிர் தரணும். இந்த 3 விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியல. எல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அது நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு, இல்லை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நிஜமாகவே தெரியல. நான் பொதுவாக நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி மாற்றுறதுனால என்ன நடக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லாமையே போயிடும். மற்றவங்களுக்கு இந்த உதவி அப்படின்ட்டு செய்வோம் தெரியுங்களா? இந்த 19 கிட்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. அதாவது டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாருங்களை மட்டும் நான் சொல்லலை, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் தான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் சொல்லி தருவாங்க. வயசானவங்கள பார்த்தா நம்ம எப்படி ரெஸ்பெக்டாக இருக்கணும், இல்லை வயசானவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை தரணும், மேற்கொண்டு அவங்கள நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதுக்கு அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்கல்ல. காலம் போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறி போயிடுச்சு. நான் பார்த்த விஷயத்த இதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் பார்ப்பாங்களான்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா பார்த்த விஷயத்த நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்ப்பாங்களா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு தயக்கம். ஆமாம், இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்றாங்க? எல்லாருமே அவங்களோட வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைப்ஸ்க்காகவும் எல்லாரும் இல்லாத ஒரு விஷயத்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை தேடி மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா வருங்கால ஜெனரேஷன் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் சந்தோஷம் போல் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலவு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க.
கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்குறாங்க. மேற்கொண்டு அவங்க நிறைய விஷயத்த அதில் பண்ணுறாங்க. இது எதுவுமே வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு புரியறதில்ல. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அத்தியாவசியமாக மாறிடுச்சு. அதுதான் உண்மை. நான் இல்லை அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அடுத்து வர யங் ஜெனரேஷன் வந்து மாற்றணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமையே மாறிடும். இது எப்படிப்பா சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம். இந்த பழைய காலத்திலலாம் பணமே இல்லாத நேரத்தில் மக்கள்லாம் வாழாமையாக இருந்தாங்க. இல்லை மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு. அதில் உள்ள நுழைஞ்சது தான் இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம். அரசியல்னால் நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசலை. ஒரு மனுஷங்களை வந்து தனிமைப்படுத்துறது, அவங்கள திசை மாற்றுறது, இவங்க மேலே இவங்க கீழே, இவங்க இந்த வேலை தான் செய்யணும், அவங்க அந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ட்டு பிரித்தாங்க தெரியுங்களா? அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அப்படி ஒவ்வொன்றும் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது இந்த நிமிஷம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து தனித்தனி முடிவுகள், தனித்தனி வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகள், இது எல்லாமே இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு இம்பேக்டை தந்துட்டுருக்கு. நானே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் என்னுடைய சிந்தனைகளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை வெளியே நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஏதோ ஒரு இடத்துல இது எல்லாம் மக்களுக்கு போய் சேருமா, இல்லை நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சில சந்தேகம் எனக்குள்ளே ஏற்படும். நம்மளும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருந்துடலாம் அப்படின்ட்டு தோன்ற அந்த ஒரு நிமிஷம் நம்ம சாதாரணமாக இதை விடக்கூடாது. மேற்கொண்டு மற்றவங்களுக்கு புரிதல் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது அது அவங்களுக்கு புரியுமா அப்படின்றது கூட தெரியல. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் எது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்லவே முடியல. இது நிறைய பேருக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது சீரியஸாகவே கண்டிப்பாக புரியாது. அப்படி புரியாது அப்படின்ற பர்சன்ஸ்க்காகலாம் வந்து இதை பற்றி நான் பேசலை. யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரி நம்ம மாதிரியே ஒருத்தருக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து யோசிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சால் போதும். ஏன் இப்போல்லாம் வந்து சொந்தக்காரங்களாம் நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு என்றைக்குன்னா நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதில் எதனால் அந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு யோசித்து பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் வந்து படிப்பு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தது தான் உண்மை. ஏன்னா படிப்பு அப்படின்றது பேசிக்காகவே நம்மளோட அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் படிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வேறு இடத்துக்கு நம்மளை மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்மளோட சொந்தங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுறாங்க. அது கூட நம்ம யாருமே வந்து சந்தோஷமாகவே இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் படித்ததுக்காக வேலையை தேடி போகிறோம் தெரியுங்களா? அப்படி நம்ம வேலையை தேடி போகும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமா இப்போ இல்லை. எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இதை பற்றிலாம் யாருமே வந்து பெருசாக பேச மாட்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட ஓட்டத்துலேயும் அவங்கவுங்களோட வாழ்க்கை பயணத்துலேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது, அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, அப்படி என்னெல்லாம் தேவை அப்படின்னும்போது மற்றவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி மணி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தெரியுங்களா, செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். இது மற்ற கண்டென்ட் மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு நினச்சிங்க. எனக்கு பொதுவாக யாராச்சும் என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஜாலியாக நான் பேசுவேன். அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போ தேவை அப்படின்றத என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்.
ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க மனசு விட்டு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஓடுற விஷயம் என்னென்னா, நம்மளை அவங்க எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் பார்க்குறாங்க அப்படின்றது சிந்திக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இன்டென்ஷனில் இருக்கிறது கிடையாது அப்படின்றதும் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். சாதாரணமாகவே இப்போ நடக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. காசு தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி இஸ் நாட் அ மேட்டர். ஸோ நீங்கள் பணத்தை தேடி ஓடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்றது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதை நான் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மலான ஒரு கான்செப்டில் இது போல் இதை சுற்றி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. யாருக்குமே இந்த வெளி உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? அது முழுசாக தெரியாது. ஆனால் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிட்ருக்காங்க. அப்படி காமிக்கிறதுனால என்னென்னா, இதில் இருக்கிற முழுமையான விஷயங்கள் மறைக்கப்படுது. சரி, இதை பற்றிலாம் பேசுகிறேன், நீயாச்சும் அதை பற்றி சொல்லு அப்படின்னா, அதுதான் நான் சொல்கிறேன்ல. இது எல்லாரும் மறைச்சி அதில் என்ன க்யூரியாசிட்டி இருக்குது அதை தேடிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கணும் அப்படின்னு ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் இந்த வெங்காயம் கணக்கு தான் அது கதை. நீங்கள் உரிக்க போய்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. நம்மளோட டெஸ்டினி கூட பார்த்திங்கன்னா கடைசியில் நம்மளோட வாழ்க்கை முடியும் போது யாருமே எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. பிறக்கும்போதும் எதையும் எடுத்துக்கிட்டு நம்ம பிறக்கலை. இறக்கும்பொழுதும் அதே தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கான்செப்டில் எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும்? ஸோ நம்மளோட லைஃப் அப்படின்றது இவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதெல்லாம் பேசலை. நான் பேசிக்காக எனக்குள்ளே போகிற சில கேள்விகளை இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நினச்சேன். எனிவே வீடியோ ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், ஸ்டே டியூன்.